नमो नमः भद्रकुण्डं महाकाय सूर्यकोटि समर्पदं निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्यं सर्वपद्मार्गम् अनेकदन्तं भगनिशम् अनेकदन्तं पद्मार्गम् अनेकदन्तं उमासुतं श्रीमन्महा बुद्धिविनायक स्वामी मंगल आशीर्वादेन बलपुरुषं सिद्ध्यार्थम् बुद्धिविनायकाय स्वामी ओम श्रीमन्महागणपते नमो नमः निदेतरायकाय भूषिकवागण बोधनमस्त्यं जामनगरण विलंबित सुस्त्रम् காங்கிரஸோட நூரேலியா மாவட்ட பிரச்சாரம் இன்றைக்கி கொட்டகையில் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிரச்சாரத்தில் கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைமை காரியாலயம் ஆகிய சிஎல்எஃப் வளாகத்தில் எங்களோட உள்ளூராட்சி சபை தேர்தலின் அனைத்து வேட்பாளர்களையும் நாங்கள் வரவேற்று அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் எங்களோட பிரச்சார நடவடிக்கை எப்படி. பிரச்சாரத்தை நாங்கள் இன்னையிலேருந்து தொடங்குகிறோம். தேர்தல் வெற்றிகரமாக முடிப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்ட தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். சாதகமாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆமாம், நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்கா இது சம்மந்தமாக சொல்கிறதுக்கு? இல்லை, நாங்கள் ஏனைய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏனைய தேர்தல் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி போய் பிரதித்துவத்தை அதிகரிக்க முடியுமோ நாங்கள் அந்தந்த கட்சிகளோட சேர்ந்து பிரதித்துவத்தை அதிகரிக்கிறதுக்காண்டி நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். காரணத்தை பொறுத்த வரைக்கும் அது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். ஆனால் என்ன கேட்டால் இதில் ஒரு பின்னணி இருக்கா இல்லையான்னு உண்மைக்கும் அது எந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கணும்னோ அதான் தீர்மானிக்கும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ மஸ்கேலியா தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் தயார் செஞ்சு சமர்ப்பிச்சிருந்தோம். சில இடத்துல தேர்தல் ஆணையாளரின் அதிகாரிகள் கடினமாக இருக்காங்க, சில இடத்துல கொஞ்சம் லூஸில் விட்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பாரபட்சம்னு எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது நூரேலியா மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏனைய மாவட்டங்களில் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் கட்டாயம் தீர்மானிச்சாகணும். மக்களோட ஜனநாயகத்தை பாதுகாக்கணுமா, இல்லாட்டி ஒரு எழுத்து பிழை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சின்ன டெக்னிக்காலிட்டினால் மக்களோட ஜனநாயக உரிமையை அவமதிக்க போகிறோமா? இல்லை, பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்கள் தேர்தலில் வேட்பாளர்கள் அடையாளப்படுத்தி அந்தந்த தேர்தல் தொகுதியில் வெல்லக்கூடிய வேட்பாளர்களை தான் நாங்கள் தீர்மானித்து இப்போ தேர்தலில் நிற்க வச்சுருக்கோம். நாங்கள் யாரையும் விமர்சித்தோ யாரையும் எதிர்த்தோ தேர்தல் கேட்கல. மக்களை பிரதித்துவப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு கேட்குறோம். தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் யோசித்து முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு வர வேட்பாளர்களை வச்சு யார் கையில் சபை இருந்தால் நல்லொன்று. எங்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்தில் நாங்கள் எங்கெல்லாம் போட்டியிடுறோமோ சபை எங்கள் கையில் தான் இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். முன்னாள் அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்கள் மட்டும் இல்லை, முன்னாள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏனைய அரசியல்வாதி மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நான் என்றைக்கும் சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம், எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்கணும். இப்போ இருக்கிற தருணத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கோ கட்சி கட்டாயம் ஒரு தீர்மானம் எடுக்கும். அதை பற்றி இவ்வளோ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நீதிமன்றம் அவங்களோட தீர்ப்பை சொல்லட்டும். அதுக்கு பிற்பாடு எங்களோட தொண்டர்கள்கிட்ட நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுவோம் என்ன செய்யணும்னு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும் யார் யாரோட கூட்டணியில் போகிறோம்னு. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சும்மா பேருக்காண்டி கூட்டணியில் போய் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் நேற்று முளைச்ச கட்சி கிடையாது. அதை நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு முடிவு பண்ணிக்குவோம். தேர்தலுக்கு முன்னால் நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், பேசினா என்ன பேசாட்டி என்ன எனக்கு புரியல. நீங்கள் நினைக்கிறீங்களா இது வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசாமல் தான் இருக்காங்கன்னு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கே சொல்லியிருக்கேன், அரசியல் ரீதியாக ஒன்றா இருக்குமோ இல்லையோ அது ரெண்டாவது கட்டம், ஆனால் ஒரு புரிந்துணர்வு கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மலையக மக்களுக்கு கட்டாயம் பிரதித்துவத்தை எங்களால் அதிகரித்து கொடுக்க முடியும்.
ஸோ பேச்சுவார்த்தைன்னு இல்லை, நாங்கள் அனைத்து கட்சிகளும் தான் எங்களோட பேசியிருக்காங்க. கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தான் எங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளும் எங்கள்கிட்ட பேச தான் செய்வாங்க. அதில் வந்து எந்த தவறும் என் கண் பார்வையில் தெரியல. ரமேஷனை கோச்சுக்கிட்டாரா என்னென்ன சரி. இப்போ அதே மாதிரி இன்னும் 2 விடயங்கள். முதல் விடயம் என்னன்னா, இன்றைக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு விமர்சனமாக நாங்கள் எந்த இடத்துலையும் முன் வைக்கல. இது வந்து மக்களுக்கு யதார்த்தம் புரியணும்னு தான் நாங்கள் இதை முன்னெடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அவரோட கொள்கை பிரகடன உரையில் தெளிவாக சொல்லியிருந்தார், 1700 சம்பள அதிகரிப்பு கட்டாயம் நடைபெறும். அப்போ நாங்களும் சொல்லியிருந்தோம், அடிப்படை சம்பளத்தில் எந்த விதமான அதிகரிப்பு வந்தாலும் நாங்கள் அதை முழுமையாக ஆதரவு கொடுப்போம். ஆனால் இதில் ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நாங்கள் 1700 சொல்லும்போது நிராகரித்த ஜனாதிபதியின் கட்சி மற்றும் விமர்சித்த அவரின் உறுப்பினர்கள் தான் இன்றைக்கி அதை கொடி பிடிச்சி ஓடிட்டுருக்காங்க. பெருந்தோட்ட நிறுவனத்தின் பேச்சாளராகிய ரோஷன் ராஜ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, ₹1 கூட கூட்டி கொடுக்க மாட்டார்னு. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள்கிட்ட நான் கொடுக்குற ஒரே ஒரு ஆலோசனை, தொழில் அமைச்சர்கிட்ட கொடுக்குற நான் ஒரே ஒரு ஆலோசனை, தயவு செய்து, ஏன்னா வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எந்த இடத்துலையும் தோட்ட தொழிலாளியின் சம்பள அதிகரிப்புன்னு நாங்கள் பார்க்கல, உரையில் இருந்துச்சு, வரவு செலவு திட்டத்திலே இல்லை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து சம்பள நிர்ணய சபையை உடனடியாக கூட்டி இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான நடவடிக்கையை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே இடத்துல நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா சம்பள நிர்ணய சபையில் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க நாங்கள் தயார். 1700 அடிப்படை சம்பளத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி தொழில் அமைச்சியூடாக வழங்க இருந்தார். இப்போ நான் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்து வந்த 6 மாதத்தில் எங்களால் ₹1000 சம்பளத்தை சம்பள நிர்ணய சபை ஊடாக கொடுக்க முடிஞ்சு. ஸோ இதை என்னை விமர்சிக்கிறவங்க கிட்டையும் நான் இதை சொல்லிக்கிறேன் தெளிவாக. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துருக்காரு பாராளுமன்றத்தில். அவர் நினச்சா 1700 இல்லை 2500 கொடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் சம்பள அதிகரிப்புக்கு பதிலாக நீங்கள் அந்த சம்பள முறைமையை மாற்றுங்க. நாள் கூலி சம்பளத்தை ஒழிச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் மாடல் ஒன்று கொண்டாங்க. மக்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் வழங்கினாலே போதும். இன்றைக்கி தேயிலை 1 கிலோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பேப்பரில் தானே வருது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேயிலை 1 கிலோ ₹200 வெளியே பெருந்தோட்ட நிறுவனங்கள் விற்றுட்ருக்காங்க. ஆனால் அதே தேயிலையை நம்ம மக்கள்கிட்ட இருந்து ₹40 ஒரு கிலோவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் தெரிஞ்சாகணும். இது ஜனாதிபதி அவர்களும் தொழிலமைச்சர் கண் பார்வையில் கட்டாயம் வரணும். ஏன்னா மலையக பிரதிகள் அரசாங்கத்தில் ஓடி ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்களே தவிர இது சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையோ நடவடிக்கையோ கிடையாது. தயவு செய்து அது முதல் கோரிக்கையாக நான் விடுறேன். 2வது வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்னா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் மாடி வீடு கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் கட்டப்போகிற தனி வீடுகளுக்கு நாங்கள் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு இதில் என்ன கேள்வினா, பிரதி அமைச்சர் அவர்கள் வந்து தனி வீடு தான் வரும்னு சொல்கிறாரு, ஆனால் கௌரவ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் வந்து மாடி வீடு தான் வரும்னு சொல்கிறாரு. பிரதி அமைச்சர் வந்து காணி உரிமை வழங்குவோன்னு சொல்கிறாரு. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாரு, ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கும் கட்டப்போகிற வீடுகளுக்கும் நாங்கள் காணி உரிமை வழங்குறோன்னு. 2வது விஷயம், மக்களும் கொஞ்சம் தெளிவாக இருந்தாகணும். வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் வந்து காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தோம். அந்த நிதி ஒதுக்கீடை வச்சு தான் இப்போ சமீபத்தில் 1261 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு ₹1 நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தில் இல்லை. ஆகவே இதுக்கு நாங்கள் ஒரு பதிலை கட்டாயம் எதிர்பார்க்குறோம். இது அனைத்துமே நான் கேட்குற கேள்வி இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மக்கள் மத்தியில் அவங்களும் தான் போய் தேர்தல் கேட்டாகணும். இதுக்கு மக்கள் கேட்குற கேள்வியாக எடுத்து நியாயமான முறையில் பதில் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதை අද විශේෂම පළත්පාලන මැතිවරණ සම්බන්ධයෙන් අපි ලංකා කංකර කොංග්‍රස අද වැඩ පටන් ගත්තා. කොටකොළදී අද පක්ෂයේ මූලස්ථානයේදී සියලුම අපේක්ෂකවරු කැඳවලා ඒගොල්ලෝ අපි උපදේශක දුන්නා මොන ආකාරයේ මිනිස්සු ළඟට යන්න ඕනේ, කොහොමද දිනන්න පුළුවන් විදිහකට වැඩ කටයුතු කරන්න ඕනේ කියලා. අපි බලාපොරොත්තු වෙනවා ගිය පාර අපි නුවර දිස්ත්‍රික්ක විශිෂ්ට ජයග්‍රහණයක් කරා අපි පළත්පාලන ආයතනවල. මේ වගේම මේ සැරේත් අපි විශිෂ්ට ජයග්‍රහණයක් අපි කරනවා කියලා හිතනවා. මේ මස්කලිය කොත්මලේ එකට වෙලා තියෙනවා. අපි අධිකරණයට අපි ගිහිලා ඉන්නවා. අපි විශ්වාසයක් තියෙනවා අධිකරණෙත් එක්ක. බලමු තව මේ සතියක් එනකොට ඒකට හොඳ තීන්දුවක් එයි කියලා. ඡන්දේ පස්සේ සභාව පිටවන්න. ඔව්.
අනිත් පක්ෂත් එක්ක එකතු වෙනවද සභාවේ බලය හම්බුනට අපේ සභාවේ ඉවත් කරගන්න ඕක කට්ටිය වෙන කට්ටියත් එක්ක සාකච්ඡා කරනවා කරලා තියෙනවා නැත්නම් එහෙම කරන්න අදහසක් තියෙනවා සභාවේ අපි දෙන්ම බලාපොරොත්තු අපි මෙතිවරණට බයින්නේ තනියම දිනන්න පුළුවන් කියලා. තනියම දිනන්න පුළුවන් කියලා ඉතලා තමයි අපි මෙතිවරණට බැලලා තියෙන්නේ. අපි ඒ කාලේට අවශ්‍ය වුණොත් අපි ඒ කාලේ තීන්දුවක් ගන්නවා. පක්ෂ වෙනුවෙන් අපි තීන්දුවක් ගන්නවා. බතුල්ලේ කෑගල්ලේ සම්දානගත වෙන කතාවක් නෑ සමහර තැන්වල අපි සම්දානගත වෙලා තමයි තරඟ කරන්නේ. සමහර තැන්වලට අපිට තනියම කියලා අපිට දිනන්න බෑ. සමහර පක්ෂත් එක්ක එකතු වෙලා යන්න ඕනේ. ඒ විදිහට අපි ගිහලා ඉන්නේ. එහෙම ඉන්නවද බතුල්ලේ කෑගල්ලේ ඔව් සමහර තැන්වල අපි ඉන්නවා තියෙනවා. සම්දාන විදිහට ඉන්නවා. මෙතිවරණ කතාව අපි මිනිසුන්ට කියලා දෙනවා. මිනිසුන්ට තියෙන වතුකර මිනිසුන්ට දෙන එකම අපේ මතම කීප වර්ධි පඩි ප්‍රශ්න. මොකද පඩි ප්‍රශ්නේදී ඔයගොල්ලෝ දන්නවා අපි 1700 කියනකොට සමහර වෘත්තීය සමිතියේ ඒකට ලොකු විරෝධයක් කරා 2000 ඕනේ කියලා. ඊට පස්සේ අපි ආම්පුත් සමාගමත් එක්ක සාකච්ඡා කරලා 1350ක් අරන් දුන්නා. 1350ක් ගන්නකොට සමහර වෘත්තීය සමිතිය කිව්වා අපි මිනිස්සුව පාවලා දුන්නා කියලා. දැන් අතිගොර ජනාධිපතිතුමාම දැන් 1700 තමයි නිකුත් කරලා දින පාර්ලිමේන්තුවට ඉදලා. දැන් තේරුම් ගන්න ඕනේ වතු සමාගම වෙවිලා පෞද්ගලික ආයතන. ඒ හින්දා අපි ඒගොල්ලොත් එක්ක රණ්ඩු වෙලා මේකල ගන්න බෑ. අපි ඒගොල්ලොත් එක්ක සාකච්ඡා මාර්ගයට ගිහලා තමයි ගන්න පුළුවන් වෙන්නේ. අපි එහෙම ගිහලා තමයි 1350යි අපි ගත්තේ. ඒ හින්දා අපි බලාපොරොත්තු වෙනවා එදා මේක අපි 1350 1700 කියපු වෙලාවට මේකට අපිත් එක්ක මේ දොස් කියපු කට්ටිය දැන් හරි 1750 වතු සමාගමට සාකච්ඡා කරලා ඒක අරන් දෙන්න ඕනේ. අරන් දුන්නා නම් මිනිසුන්ට ලොකු දේවල් මේ දවස්වල අනිත් කට්ටිය ඔක්කොමඩ පඩි වැඩි කරලා තිනවා. වතු ජනතාවට විතරයි නැත්තේ. නිවාසත් දැන් අපි මුලින්ම ඔයගොල්ලෝ දැන් එම ආණ්ඩුවම එම අවුරුදුම දෙනවා මේ ගෙවල් දාගෙන තමයි මේ අමාත්‍යාංශ වලට මුදල් වෙන් කරන්නේ. ඒ වලින් තමයි ඊටපු ඇමතිවරු ඔක්කොම අදාගෙන ඉවිලා තිනවා. දැන් පෞගේ කාලේ ගොඩක් දොස් කිව්වච්චර කාලේ ඉන්නවා ගෙවල් ඇදුව නැහැ කියලා. ඊට පස්සේ ජීවන් තොණ්ඩමාන ඇමතුමා අමාත්‍යාංශ එනකොට කිව්වා ඉඩම් දෙන්න කියලා. ගෙවල් ඇදන්න අමාරු ඉඩම් දෙන්න කියලා. ඒකට මුදල් ටික වෙන් කරා. සමහර කට්ටිය කිව්වා ඒක වෙන්න නැහැ කිව්වා. ඒ වුණාට කෝකමත් දැන් වෙලා නැහැ. අපිත් කියනවා එක්කෝ ගෙවල් හදන්න ඕනේ. නැත්නම් ඒගොල්ලෝ ඉඩම දෙන්න ඕනේ. ඉඩම දුන්නා නම් ඒගොල්ලෝ ප්‍රශ්නයක් ඉවර වෙන්න පුළුවන්. අපි හිතනවා දැන් ඉන්න නිවාස හදන්න ඇමතුමා වතුකරේ කරන ඉතලා ඒගොල්ලෝ මේ ඉඩම් ප්‍රශ්නෙට හොඳ ස්තුතියක් දෙයි කියලා තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ.